இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் வந்து எப்படி ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது? ये जल की आत्मा कैसे लोगों के ऊपर छा जाता है, அத பற்றி நம்ம பார்க்கலாம். वैसे हम देखेंगे. முதல்ல இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். पहले जल की आत्मा कहाँ शुरू होती है उसे देखेंगे. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் उत्पत्ति का पहला अध्याय அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दूसरे वचन को पढ़ेंगे. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, வேதம் சொல்லுது कलाम कहती है ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, और गहराई में अंधकार था, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். और परमेश्वर की आत्मा जल के ऊपर मंडरा रहा था. ஜலம் முழு உலகத்தையும் தண்ணினால கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சிருந்தார். पूरे पृथ्वी को पानी से परमेश्वर ने नाश किया था. ஃபுல்லா தண்ணினால நிரப்பப்பட்டிருக்குது. पूरी तरह से पानी से भरा हुआ है. அதுல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. और उसमें गहराई के अंदर अंधकार थी. அந்த ஆழம் எங்க? वो गहराई कहाँ पर है? அந்த தண்ணீரின் ஆழத்துக்குள்ள இருள் இருந்தது. वो पानी के गहराई के अंदर अंधकार थी. இந்த இருள் தண்ணிக்குள்ள இருக்கு பாத்துடுங்க. ये अंधकार जो है पानी के अंदर है. இந்த ஸ்பிரிட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். इस आत्माओं के बारे में ही हम देखेंगे. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் उत्पत्ति पहला अध्याय पहले वचन को 2ஆம் வசனத்துக்கு நடுவுல और दूसरे वचन के बीच में ஏதோ சம்திங் நடந்திருக்கு. कुछ तो हुआ है. பாருங்க, வேதம் சொல்லுது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. कलाम कहती है गहराई के अंदर अंधकार था. இந்த இருளுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படினா, अंधकार को इब्रानी भाषा में क्या कहते हैं? அத கோஷேக் அப்படினு சொல்வாங்க. उसे कोशेक कहते हैं. இந்த கோஷேக் அப்படிங்கற வார்த்தையில தான் कोशेक ये जो शब्द है எல்லா காரியமும் அடங்கி இருக்குது. सारे चीजें छिपा हुआ है. எல்லா அசுத்தாவிகளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். अशुद्ध आत्माओं के सारे बातों को परमेश्वर ने छिपा कर रखा है. இந்த இருளுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. इस अंधकार के अंदर कुछ तो घटना है. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய யுத்தம் யார் கூட இருக்குது? हमारा युद्ध किसके साथ है? நம்ம யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. हमारा युद्ध जो है मांस और लहू से नहीं, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் और अधिकार के साथ और शैतान के साथ, இந்த உலகத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடும் इस संसार के अंधकार के सारे आत्माओं से, அந்த அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. अंधकार की आत्माओं से हमारी लड़ाई है. சோ யார் கூட யுத்தம் இருக்குது? किसके साथ लड़ाई है? அந்தகாரத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோட யுத்தம் இருக்குது. अंधकार के अंदर जो अशुद्ध आत्माएं हैं उससे लड़ाई है. இந்த அந்தகாரத்தை எங்க பார்க்கிறோம்? इस अंधकार को हम कहां देखते हैं? இந்த அந்தகாரத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். और इस अंधकार को हम उत्पत्ति के पहले अध्याय के दूसरे वचन में देखते हैं. பாருங்க, நம்ம ஆவிகளை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். आत्माओं के बारे में हमें अच्छी तरह से मालूम होना है. இந்த அந்தகாரத்தை என்ன சொல்வாங்க அப்படினா, इस अंधकार को क्या कहते हैं? அத கோஷேக் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे कोशेक कहा जाता है. कोशेक कहा जाता है. இந்த கோஷேக் அப்படிங்கிறது कोशेक का मतलब மொத்தம் 4 எழுத்துக்கள் இதுல உண்டு. कोशेक में 4 अक्षर हैं. இந்த கோஷேக்ல 4 எழுத்து. ये कोशेक में 4 अक्षर. ஒன்னு வந்து ஹெத் அப்படிங்கிற எழுத்து, एक खेत ऐसा एक अक्षर है, அப்புறம் வாவ் இருக்குது, फिर वाव है, அப்புறம் ஷின் இருக்குது, शिन, அப்புறம் காஃப் சோஃபித் இருக்குது. और काफ सोफित है. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் கோஷேக். ये 4 अक्षर को मिलाकर ही उसे कोशेक कहा जाता எப்பவுமே है. நீங்க ரூட் வேர்ட் எடுக்கணும். हमेशा मूल शब्द को लेना है. ஹீப்ரூல ரூட் வேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். और हिब्रानी भाषा में मूल शब्द जो है वही महत्व है. இந்த கோஷேக் உள்ள ரூட் வேர்ட் என்ன அப்படினா, और ये कोशेक का मूल शब्द अक्षर क्या है? காஷாக். काशाक. காஷாக் அப்படிங்கிறது ரூட் வேர்ட். काशाक ये जो है उसका मूल शब्द है. முதல்ல கெத் வரும், पहला केत, அப்புறம் ஷின் வரும், फिर शिन, அப்புறம் காஃப் சோஃபித் வரும். फिर काफ सोफित है. இந்த 3 லெட்டர் சேர்ந்தது தான் ये तीनों अक्षर को मिलाकर காஷாக். काशाक. இந்த காஷாக்ல என்ன இருக்குது? ये काशाक के अंदर क्या है? அதுல முதல் எழுத்து பாத்தீங்கன்னா கெத் அப்படிங்கிற எழுத்து. पहले अक्षर को देखेंगे तो केत ऐसे शब्द. கெத்துக்கு அர்த்தம் என்னது? केत का मतलब क्या है? அது கெத்துக்கு அர்த்தம் வந்து ஃபென்சிங். केत का मतलब यह है कि उसका कुंपन. கெத் அப்படினா ஃபென்சிங். केत का मतलब कुंपन है. சோ இந்த அந்தகாரத்துல ये अंधकार में ஒரு ஃபென்சிங் இருக்குது. एक कुंपन है. இன்னைக்கு ஜெயில தூக்கி போடுறாங்க. आज जेल में डालते हैं. போட்டு அப்படி விட்டுறாங்களா? डाल के ऐसे छोड़ते हैं क्या? பெரிய பெரிய சுவர் எழுப்பி கட்டி இருப்பாங்க. बड़े बड़े दीवारों को खड़ा किया है. ஒரு ஃபென்ஸ் போட்டுருப்பாங்க. एक कुंपन को डाला है. இந்த திருடர்கள் அதை தாண்டி போயிர கூடாது அப்படினு சொல்லி. और ये चोर उसे पार नहीं करना है. அதே போல ऐसे ही கர்த்தர் இந்த கோஷேக்ல, परमेश्वर इस कोशेक में, இந்த அந்தகாரத்துல इस अंधकार में ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறார். एक कुंपन लगाया है. யார சுத்தி ஃபென்சிங் போட்டுருக்கிறார்? किसके और कुंपन लगाया? இந்த ஷின்னுக்கும் காஃப்க்கும்
காஃபையும் சுத்தி और शिन और काफ को घेर कर அதுக்கு ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காரு. एक कुंपन लगाया है ஒரு ஃபென்சிங் ஒரு ரெண்டு எழுத்துக்கு இடையில வருது. और वो कुंपन जो है दो अक्षर के बीच में आता है ரெண்டு எழுத்தையும் கவர் பண்ற மாதிரி ஃபென்சிங் போட்டுருக்குது. और दोनों अक्षरों को घेरने जैसा वहां पर बाड़ लगाया गया பாருங்க है. இந்த ஷின் என்னது எது? ये शिन क्या है? ஷின் என்னது குறிக்கும்? शिन किस चीज को दर्शाता है? डिस्ट्रक्शन, वो नाश विनाश नाश को दर्शाता है. காஃப்னா என்னது? काफ क्या है? உள்ளங்கை. वो पंजा. சோ யாருடைய கரம்? तो किसका पंजा है? அழிவின் கரம். वो नाश का पंजा है. ஒரு டிஸ்ட்ராயிங் ஹேண்ட் இருக்குது. एक नाश का पंजा है. அந்த டிஸ்ட்ராயிங் ஹேண்ட் சுத்திலும் ये नाश के पंजा को घेर कर கர்த்தர் ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கிறார். परमेश्वर ने एक बाड़ को लगाया है. அந்த டிஸ்ட்ராயிங் வெப்பன் और वो नाश करने वाली हथियार அது வெளியே வராதபடிக்கு वो बाहर न आने पाए. கர்த்தர் அங்க ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்கிறார். परमेश्वर ने उस बाड़ को लगाया है. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. कितना अद्भुत बात है அது देखिए. வெளியே வரக்கூடாதுன்னு वो बाहर नहीं आना கர்த்தர் चाहिए. சங்கிலியினால கட்டி வச்சிருக்கிறார். परमेश्वर ने उसे जंजीर से बांध कर रखा है. அது अழிவின் கரம். वो नाश का हाथ है. அந்த அழிவின் கரம் வெளியே வந்துற கூடாது. वो नाश का हाथ बाहर नहीं आना. பாருங்க இது ரொம்ப முக்கியமானது. அது உண்மைதானா? वो सच में है, सच है. இது இப்படிதானா? ये ऐसे ही है क्या? கர்த்தர் ஃபென்சிங் போட்டுருக்கிறாரா? परमेश्वर ने उस बाड़ को लगाया है பாருங்க क्या? நீதிமொழிகள் नीति वचन 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 27ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். 27वें वचन को हम अंग्रेजी में पढ़ेंगे. ஹிந்திலயும் தமிழ்லயும் வித்தியாசமா இருக்கும். हिंदी और तमिल में अलग है, ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வித்தியாசமா இருக்கும். लेकिन किंग जेम्स वर्जन में अलग है. When he prepared the heavens, I was there. When he set a compass upon the face of the deep, depthக்குள்ள வேதம் சொல்லுது ஆழத்துக்குள்ள. कलाम कहती है गहराई के अंदर. ஆழத்தை அந்த ஆழத்துக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்கிறாரா? वो गहराई के अंदर एक चक्र को बनाकर रखा है. அங்க ஒரு அத சுத்தில ஒரு அடையாளத்தை ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். और उसको उसके चारों ओर एक चक्र को बना के இது रखा है. தமிழ்லயும் ஹிந்திலயும் கிடைக்காது. ये तमिल और हिंदी में नहीं है. அத எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா उसको हिब्रानी भाषा में क्या बोलते हैं? खग அப்படினு சொல்வாங்க. खग खग ऐसा बोला जाता है. खग அப்படினு சொல்வாங்க. खग ऐसे बोला जाता है. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா इसका क्या मतलब है? வட்டம், சர்க்கிள். वो एक चक्र है. சோ ஆழத்தில் மேல गहराई के ऊपर ஆழத்துக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். गहराई के अंदर एक चक्र को लगाया है. இந்த வட்டம் என்னது? ये चक्र क्या है? இதுதான் அந்த ஃபென்சிங். यही वो बाड़ है. அந்த ஆழத்துக்குள்ள ஒரு சக்கரத்தை போட்டு வச்சு उस गहराई के अंदर एक बाड़ को लगाकर அழிவின் கரம் வெளியே வரவிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். नाश के हाथ को बाहर आने नहीं दे रहा है. அழிவின் கரம், नाश का हाथ. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா इसका मतलब क्या है? 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு நடுவுல और पहले और दूसरा वचन के बीच में ஏதோ இந்த பிசாசு எதையோ அழிச்சிருக்குது. ये शैतान ने कुछ तो बुझाया है. எதையோ அழிவுக்குள்ளாக்கி இருக்குது. किसी कोई तो चीज को उसने नाश किया है. யோவான் 8:44 வேதம் சொல்லுது, यूहन्ना 8:44 को कलाम कहती है, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், तुम अपने पिता शैतान से हो உங்களுடைய பிதாவுடைய இச்சை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள். और अपने पिता की इच्छा को पूरा करना चाहते हो. அவன் ஆதி முதற்கொண்டு கொலைபாதகனா இருக்கிறான். आदि से खूनी है. He is a murderer from the beginning. वो आदि से खूनी है. இந்த beginning என்னது? और आदि से मतलब क्या है? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का पहला अध्याय के पहले वचन. அங்கதான் ஆதி இருக்குது. वहां पर ही आदि है. காயின் யாபேலை கொன்னானே, और काइन आबेल को मार दिया. அது ஆதி இல்ல. वो आदि नहीं है. ஆனா இந்த பிசாசு लेकिन ये शैतान ஆதியில இருந்தே he is a murderer. आदि से ही एक खूनी है. From the beginning he is a murderer. आदि से ही वो खूनी है. இவன் அழித்துக் கொண்டிருந்தான். वो नाश कर रहा था. இந்த அழிவின் கரத்தை ये नाश के हाथ को இந்த பாதாளத்துக்குள்ள கர்த்தர் வட்டத்தை போட்டு அடக்கி வச்சிருக்காரு. इस पाताल के अंदर परमेश्वर ने एक चक्र से उसे बंद करके रखा है. இந்த இருளின் ஆழத்துக்குள்ள और अंधकार के गहराई के अंदर से அந்த
இருளுக்குள்ள वो अंधकार के अंदर ஒரு வட்டத்தை போட்டு அழிவின் கரத்தை அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. एक चक्र को डालकर परमेश्वर ने उधर उसको काबू में रखा है. அந்த அழிவின் கரம் யாரு? ये नाश का हाथ कौन है? Who is this Satan? यही कौन है ये இந்த शैतान? marine spirit யாரு? ये समुद्री आत्मा कौन है? தண்ணிக்குள்ள கர்த்தர் ஒரு வட்டத்தை போட்டு ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்காரு கர்த்தர். और समुद्र के अंदर परमेश्वर ने किसी को चक्र बनाकर पकड़ के रखा है. அவன் யாரு அப்படினா? वो कौन है? அவன் அழிவின் கரம். वो नाश का हाथ है. அவன் அழிக்க கூடியவன். वो नाश करने वाला है. அவன் காப்பாற்ற கூடியவன் அல்ல. वो बचाने वाला नहीं. ஜீவனை கொடுக்கிறவன் அல்ல. वो जीवन देने वाला नहीं. அவன் அழிக்க கூடிய ஒரு கரமுடையவன். वो नाश करने वाला हाथ है. இவன் யார் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா? ये कौन है करके आप देखेंगे तो வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 9 अध्याय 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11वें वचन को हम पढ़ेंगे. And they had a king over them, which is the angel of the bottomless pit, whose name in the Hebrew tongue is Abaddon. பாதாளத்துக்கு என்ன இல்லையா? लेकिन पाताल को क्या नहीं है? அதுக்கு பாட்டம் இல்லையா? उसका बॉटम नहीं है. அதுக்கு அது பாட்டம்லெஸ் பிட். बॉटमलेस पिट बोलते हैं. அதுல ஒரு ராஜாவை கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கார். उसमें परमेश्वर ने एक राजा को पकड़ के रखा है. அந்த ராஜா என்ன செய்றார் அப்படினா? वो राजा क्या करता है? அவனை அந்த பிட்டுக்குள்ள வச்சு उसे उस पिट के अंदर रखकर அல்ல அவன் பேர் கூட எழுதி இருக்கு. என்ன பேரா? उसका नाम भी लिखा है. उसका नाम क्या है? எபிரேய மொழியில அபதோன். हेब्रानी भाषा में अबदोन. எபிரேய மொழியில அபதோன் அப்படிங்கிற பெயர். और इब्रानी भाषा में अबदोन ये नाम. அபதோன் அப்படினா अबदोन का मतलब அழிக்கிறவன். नाश करने वाला. அதுக்கு அர்த்தமே என்ன அப்படினா அழிக்கிறவன். उसका मतलब यही है कि नाश करने वाला. டிஸ்ட்ராயர். और नाश करने वाला. பாருங்க இந்த அழிக்கிறவனை देखिए नाश करने वाले को கர்த்தர் 2ஆம் வசனத்திலே और परमेश्वर ने दूसरे वचन में ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. गहराई में अंधकार थी. அந்த இருளுக்குள்ள அழிவின் கரத்தை கர்த்தர் எப்படி சங்கிலியால கட்டி வச்சிருக்காரு. और परमेश्वर ने ऐसे चक्र से उसे बांध जंजीर से बांध कर रखा है. जब अपन डार्कनेस करके बोलते हैं, अंधकारम என்று சொல்லும்போது डार्कनेस बोलने के समय अंधकारम என்று சொல்லும்போது उसके अंदर प्रभु एक राज रखा है. அதுக்குள்ள தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். वो क्या राज है? அது என்ன ரகசியம்? शैतान को अंदर डालकर बंद करके रखा है. பிசாசை உள்ளே வைத்து அடைத்து வைத்திருக்கிறார். प्रभु ने उसके चारों ओर फेंसिंग डाला है. தேவன் அது நாலா பக்கமும் ஒரு ஃபென்சிங்கை போட்டு और उस फेंसिंग के अंदर அந்த ஃபென்சிங்குள்ளே नाश का हाथ वहां पर है. அழிவின் கரம் அங்கே இருக்கிறது. और ये नाश का हाथ का नाम क्या है? அந்த அழிவின் கரத்தின் பெயர் என்னது? That is अबदोन. அது அபதோன். अबदोन अंदर बैठा है. அபதோன் அங்க உள்ளே இருக்கிறார். ये अबदोन जो है राजा है. இந்த அபதோன் ஒரு ராஜா. ये मरीन स्पिरिट्स का राजा है. இது மரீன் ஸ்பிரிட் உடைய ராஜா. ये पूरा समुद्र के अंदर இந்த கடலில் உள்ள पानियों के बीच में தண்ணீர்கள் மத்தியிலே पानी के अंदर தண்ணிக்கு உள்ளே एक बहुत बड़ा राज्य है शैतान का. அது ஒரு பெரிய பிசாசின் ராஜ்யம் இருக்கிறது. उस राज्य का सरदार जो है ये अबदोन है. அந்த ராஜ்யத்தின் தலைவன் இந்த அபதோன். ये इसके बारे में ही प्रभु ने और एक बात बोला था இவனை குறித்து தேவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். कि 12 चेला को प्रभु ने तैयार करके लेके आए. 12 சீஷர்களை தேவன் ஆயத்தம் பண்ணினார். लेकिन प्रभु ने कहा ये एक शैतान है. ஆனா தேவன் சொன்னார் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். तुम 12 को मैंने चुना था. உங்க 12 பேரையும் நான் தான் தெரிந்து கொண்டேன். लेकिन उनमें से भी एक शैतान है करके ஆனா அதிலும் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். वो शैतान है. அது பிசாசு. वो कौन है? அது யாரு? யூதாஸ் காரியோத். அது யூதாஸ் காரியத். और उसके बारे में प्रभु ने कहा அவனை குறித்து தேவன் சொல்கிறார் ये नाश का बच्चा है. இது அழிவின் மகன். नाश का बेटा है. இவன் அழிவின் மகன். ये नाश का बेटा को इब्रानी भाषा में देखेंगे तो அழிவின் மகனை எபிரேய பாஷையில பார்த்தோம்னா बेन अबदोन करके बोलते हैं. பென் அபதோன் என்று சொல்லப்படுகிறது. बेन अबदोन बोलेंगे तो பென் அபதோன் என்று சொன்னால் उसका मतलब क्या है? அதுக்கு அர்த்தம் என்ன? नाश का बेटा. அழிவின் மகன். ये अबदोन का बेटा है. இது அபதோனின் குமாரன். ये अबदोन कौन है? இந்த அபதோன் யாரு? ये राजा है. இவன் ராஜா. शैतानों का राजा. பிசாசுகளுக்கு ராஜா. और वो भी मैरीन स्पिरिट्स का राजा है. அதுவும் கடலில் உள்ள ஆவிகளின் ராஜா. प्रभु के 12 चेले थे. தேவனுடைய 12 சீஷர்கள் உண்டு. ये यूदास कारियोत कैसा बना? யூதாஸ் காரியத்தை எப்படி ஆனா? ये मैरीन स्पिरिट का इन्फ्लुएंस में कैसा आया? அவன் எப்படி அந்த சமுத்திரத்தின் ஆவியின் இதிலே வந்தான்? 12 जन को प्रभु ने चुन लिया था. 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். 12 जन जब बोट में जा रहे थे 12 பேர் படகுல செல்லும்போது एक बहुत बड़ा तूफान आया. ஒரு பெரிய
புயல் வந்தது. प्रभु खड़ा होकर उसे शांत किए. தேவன் நின்று அதை அதட்டினார். तभी यूदास कार्य साथ में था. அப்பொழுது யூதாஸ் பக்கத்துல இருந்தான். उसको अच्छी तरह से पता है அவன் நன்றாக प्रभु के पास कितना सामर्थ्य करके தேவன்ட்ட எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு. अंधों को आंख देने के समय குருடர்களுக்கு கண் கொடுக்கும்போது यूदास कार्य साथ में था. யூதாஸ் கூட இருந்தான். बहरे बात करने के समय அந்த செவிடர்கள் ஊமையர் பேசும்போது तभी यूदास कार्य साथ में था. யூதாஸ் கூட இருந்தான். गूंगा बात करने के समय அந்த ஊமையர்கள் பேசும்போது यूदास कार्य साथ में था. யூதாஸ் கூட இருந்தான். बहरा सुनने के समय அந்த செவிடர்கள் கேட்கும்போது यूदास कार्य साथ में था. யூதாஸ் கூட இருந்தான். लंगड़े चलने के समय முடவர்கள் நடக்கும்போது प्रभु के साथ में यूदास कार्य था. தேவனோடு யூதாஸ் இருந்தான். हर चीजों को देख रहा था वो. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். चंगाई करने के समय भी साथ में था. சுகத்தை கொடுக்கும் போதும் கூட இருந்தான். फिर कैसा वो मेरिन स्पिरिट का इन्फ्लुएंस में आया. फिर எப்படி அவன் அந்த சமுத்திரத்தின் ஆவியில் இதிலே கட்டுக்குள்ளாக வந்தான். उसका मन जो है प्रभु के साथ में नहीं था. அவனுடைய மனம் தேவனோடு அல்ல. वो प्रभु के साथ-साथ सेवकाई में चल रहा था. அவன் தேவனோடு கூட ஊழியத்துக்கு சென்றான். सेवकाई के अंदर सिर्फ वही व्यक्ति अलग था. அந்த ஊழியத்திலே அவன் மட்டும்தான் தனியாக இருந்தான். उसका मन हमेशा पैसे के ऊपर था. எப்பொழுதும் அவனுடைய மனம் அந்த காசு மேலே இருந்தது. पैसा का लालच उसके ऊपर था. காசின் ஆசை அவனுக்கு இருந்தது. एक औरत आई भागकर आई. ஒரு ஸ்திரீ ஓடி வந்து एक इत्तर का बॉटल को तोड़ी ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை உடைத்து और प्रभु के सिर पर डाल दिया. தேவனுடைய தலையிலே அதை ஊற்றி கொண்டார். तो यूदास कार्य ने कहा யூதாஸ் சொன்னா ये बॉटल को क्यों तोड़ा है? இந்த பாட்டிலை ஏன் உடைத்த? इसे बेचेंगे तो 300 दिरहम का बिकेगा. இதை வித்தால் 300 காசுகள் கிடைக்குமே. उसका मन हमेशा पैसे के ऊपर था. அவனுடைய மனசு முழுதும் காசு மேலே இருந்தது. प्रभु ने बोला वो एक चोर है. தேவன் சொன்னார் அவன் ஒரு கள்ளன். इतना सेवकाई के अंदर साथ में रहने के बावजूद भी இவ்வளவு ஊழியத்திலே கூட இருந்த போதிலும் उसका मन पैसे के ऊपर था. அவனுடைய மனசு அந்த காசு மேலே இருந்தது. इसलिए मसीह को भी 30 सिक्का के लिए बेच डाला. அதனாலே தேவனையும் 30 வெள்ளி காசுக்காக அவன் வித்து விட்டான். कितना बड़ा चीज उसका मन के अंदर था, सोच के देखो. எவ்வளவு பெரிய காரியம் அவன் மனசுல இருந்தது பாருங்க. उसका मन में पूरा पैसा 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 ही था. அவன் மனசுல முழுதும் காசு காசுண்டே இருந்தது. इसके वजह से அதனால उसका मरीन स्पिरिट्स उसको इन्फ्लुएंस कर दिया है. அந்த சமுத்திரத்தின் ஆவிகள் அவனை பிடித்துக் கொண்டது. ओ समुद्र के अंदर जो भी आत्मा था அந்த சமுத்திரத்துல இருக்கிற ஆவிகள் उसके काबू में आ गया. वो அவன் அதுக்குரிய கட்டுக்குள்ளாக வந்தான். फिर शैतान अंदर घुसा. பிசாசு உள்ள நுழைந்தது. उसको पता भी नहीं चला. அவனுக்கு தெரியவே இல்லை. वो इस इन्फ्लुएंस में आ गया करके. அவன் அந்த கட்டுக்குள்ளாக வந்து விட்டான். प्रभु ने कहा தேவன் சொன்னார் ये विनाश का पुत्र है. இவன் அழிவின் குமாரன். ये अबदोन का बेटा है. இவன் அபதோனின் குமாரன். ये अबदोन का बेटा कभी बना? அபதோனின் குமாரன் எப்பமானா? ये अबदोन का बेटे कैसे रहेंगे? இந்த அபதோனின் குமாரர்கள் எப்படி இருப்பார்கள்? हमेशा पैसा 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 करके रहेंगे. எப்பொழுதும் காசு 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 என்று சொல்லிக் கொண்டே पैसे के लिए कुछ भी करेंगे. காசுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. आज रिलीजन के अंदर, இன்னைக்கு இந்த आज क्रिश्चियनिटी के अंदर, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே आज सब लोग वचन को बेच रहे हैं. இன்னைக்கு எல்லாரும் வார்த்தையை விக்கிறார்கள். They are selling the truth. அவங்க உண்மையை விக்கிறார்கள். कॉलेज बना देते, காலேஜ் உண்டாக்குறாங்க. बाइबल कॉलेज ट्रेनिंग, பைபிள் காலேஜ் ட்ரெய்னிங் उसमें ज्वाइन होने के लिए அதுல சேர்க்கிறதுக்காக 5000 रुपए भरो. 5000 ரூபாய் கட்டணும். आपको डिग्री सर्टिफिकेट चाहिए, உங்களுக்கு டிகிரி வேணும்னா बीटीएच चाहिए, बीटीएच வேணும்னா 5000 रुपया, 5000 ரூபாய் கட்டணும். एमडीयू का पढ़ाई करना है एमडीयू படிக்கணும்னா तो उसके लिए 16000 रुपया. அதுக்காக 16000 They ரூபாய். are selling the truth. அவங்க உண்மையை விக்கிறார்கள். They are not buying it. அவங்க அதை வாங்குறது उन இல்ல, लोग सेल कर रहे हैं. அதை விக்கிறாங்க. उनका मन हमेशा पैसे के ऊपर है. அவங்க மனம் முழுதும் காசு மேலே இருக்கிறது. ये लोग सब लोग कौन है बताए? இவங்க எல்லாரும் யாரு? They are Ben Abadon. அவங்க எல்லாரும் பென் அபதோன். उन लोग सब जन विनाश का पुत्र है. அவங்க எல்லாரும் அழிவின் குமாரர்கள். उन लोग अबदोन का बेटे हैं. அவங்க அபதோனின் குமாரர்கள். सोच के देखो इन लोग किस तरह अपना मन को रखा है. யோசிச்சு பாருங்க இவங்க எப்படி அவங்க மனசை வைத்திருக்கிறாங்க. बड़े बताएंगे वे. பெருசா காட்டுவாங்க. हम लोग ये सिखाते हैं वो सिखाते நாங்க हैं. இதை சொல்லி கொடுக்கிறோம் அதை சொல்லி लेकिन आखिरी கொடுக்கிறோம். में बेच रहे हैं वे. ஆனா கடைசில அவங்க விக்கிறாங்க. They are selling it. அவங்க விக்கிறாங்க. आज बाइबल कॉलेज करके बोलकर இன்னைக்கு பைபிள் காலேஜ் என்று சொல்லி इस बदलापुर में भी बहुत जन है. இந்த பத்லாப்பூர்ல अनेகர் இருக்காங்க. So उन लोग सब जन कौन होगा?
அவங்க எல்லாரும் யாரா இருப்பாங்க? They are Judas Iscariot. அவங்க யூதாஸ் காரியர். उन लोग बेन अबदोन है. அவங்க பென் அபதோன். मैं चैलेंज के साथ बोल सकता हूँ. நான் சேலஞ்சோட சொல்ல முடியும். उन लोग मैराइन स्पिरिट का काबू में आ चुके हैं. அவங்க அந்த சமுத்திரத்தின் ஆவியின் கட்டுக்குள்ளாக வந்து விட்டார்கள். उनके अंदर एक स्पिरिट काम कर रहा है. அவங்களுக்குள்ளே ஒரு ஆவி கிரியை செய்கிறது. उनको पता ही नहीं है. அவங்களுக்கு தெரியாது. आज सोच के देखो. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. आज बहुत से लोग आज कॉलेज में जाके सीखने के लिए जाते हैं. अनेகர் காலேஜ்ல போய் படிக்க போறாங்க. उनका कुछ नहीं है. அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. क्योंकि बाइबल में लिखा है. ஆனா வேதத்துல சொல்லுகிறது by the truth. சத்தியத்தை வாங்கிக்கொள். उसको बेचने वाले से मांग के उसे खरीद लो करके बोला है. யாரெல்லாம் விக்கிறாங்களோ அவங்கட்ட வாங்கிக்க அப்படினு சொல்றாங்க. जो सीख रहे हैं उनको कुछ प्रॉब्लम नहीं है. जो யாரெல்லாம் படிக்கறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. जो बेच रहे हैं, யாரெல்லாம் விக்கிறார்களோ, फीस का नाम बोलकर बेच रहे हैं, அந்த ஃபீஸை சொல்லி விக்கிறாங்களோ, they are under the influence of the marine spirits. அவங்க எல்லாரும் அந்த கடல் அந்த சமுத்திரத்தின் ஆவியின் கட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். उनका क्या होगा मुझे पता नहीं. அவங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. देखो ये एक टाइप का स्पिरिट है आज पूरा दुनिया के अंदर चालू है. இவ்விதமான ஆவி இந்த உலகம் முழுதும் இருக்கிறது. कोई भी ऐसा बता दो. யாராவது சொல்லுங்க. कोई भी ऐसा कॉलेज रखा है? அப்படி ஒரு காலேஜ் இருக்குதா? जो कोई फीस कलेक्ट नहीं करता. फीस வாங்காமல் 100 रुपया भी फीस नहीं कलेक्ट करेंगे. 100 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க. ऐसा कोई है क्या? அப்படி யாராவது இருக்காங்களா? कोई भी नहीं है. யாருமே இல்ல. Everybody is collecting fees. எல்லாரும் காசு வாங்குறார்கள். लोग बेच रहे हैं प्रभु को. அவங்க தேவனை விக்கிறார்கள். प्रभु का वचन को बेच रहे हैं. தேவனுடைய வார்த்தையை விக்கிறார்கள். ऐसे लोग क्या होंगे? அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி ஆவாங்க? लोग आखिरी तक मिनिस्ट्री में रहेंगे. கடைசி வரைக்கும் உள்ளத்துல இருப்பாங்க. यूदास इस्करियोत क्या किया? யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சா? आखिरी तक प्रभु के साथ सेवा में था. கடைசி வரைக்கும் தேவனோடு ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தார். लेकिन अंतिम समय में ஆனா கடைசி நேரத்துல जब शैतान अंदर घुसा, பிசாசு உள்ள நுழைந்த உடனே प्रभु ने कहा, தேவன் சொன்னார், जो कुछ करना है जल्दी कर. எதை செய்யணுமோ சீக்கிரம் செய். सो उन लोग जो कुछ करना है जल्दी करने वाले हैं. அவங்க எதெல்லாம் செய்யணுமோ அவங்க சீக்கிரமா செய்ய उन போறாங்க. लोग जरूर प्रभु को चुम्मा देकर पकड़वा देंगे. அவங்க நிஜமாக தேவனை முத்தம் கொடுத்து காட்டி So கொடுப்பார்கள். these are the marine spirit का काबू में आने वाले लोग. இதுதான் அந்த ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் ஆவியின் கட்டுக்குள்ளாக வர ये एक ஜனங்கள். स्पिरिट है. இது ஒரு ஆவி. ये स्पिरिट कहां पर है? இந்த ஆவி எங்க இருக்குது? अंधकार के अंदर, डीप के अंदर है. அந்த இருளின் ஆழத்துக்குள்ளாக இருக்கிறது. गहराई के अंदर अंधकार है. அந்த ஆழத்துக்குள்ளே அந்தகாரம் இருக்கிறது. उसमें प्रभु ने बांध के रखा है उस स्पिरिट को. அதுக்குள்ள அந்த ஆவியை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். कुछ लोग ऐसे भी है ना, ஒரு சிலவங்க அப்படி இருக்கிறார்கள் அல்லவா? जेल के अंदर रहते भी बाहर का काम बराबर कर देते हैं. அந்த ஜெயில்ல இருந்தும் வெளியில உள்ள வேலைகளை சரியா செய்வார்கள். किधर है? जेल के अंदर है. எங்க இருக்கிறாங்க? ஜெயில்ல இருக்கிறாங்க. लेकिन उन लोग जो करते हैं वो जो काम कर रहे हैं वो बाहर बराबर काम होगा. ஆனா அவங்களுடைய வேலைகள் எல்லாம் வெளியே சரியாக நடக்கும். सेम वे ऐसे ही हो रहा है. அப்படியே தான் நடக்குது. शैतान को प्रभु यहाँ पर बांध के रखा है. பிசாசை தேவன் இங்க கட்டி வைத்திருக்கிறார். लेकिन बाहर उसका काम बराबर हो रहा है. ஆனா வெளியே அவனுடைய வேலை கரெக்ட்டா நடந்து वो கொண்டிருக்கிறது. बराबर वो स्पिरिट इन्फ्लुएंस में लेके आ जाता है. அந்த ஆவி அந்த கட்டுக்குள்ளாக சரியா கொண்டு வருகிறது. This is a dangerous spirit. और ये இது ஒரு பயங்கரமான ஒரு ஆவி. आज कितने लोग इसका शिकार हो चुके हैं. எத்தனையோ பேர் இதுக்கு அடிமை ஆகிவிட்டாங்க. अपने आप को बहुत ही काबिलियत पर्सन करके सोचते हैं. தன்னை தானே ரொம்ப திறமைசாலி என்று நினைக்கிறார்கள். अपने आप को बहुत ही एफिशिएंट पर्सन करके सोचते हैं. தன்னை தானே ரொம்ப திறமையாளர் என்று நினைக்கிறார்கள். But they are in a miserable condition. ஆனா அவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான நிலைமையில இருக்கிறாங்க. क्योंकि उन लोग प्रभु का वचन को बेच रहे हैं. ஏனென்றால் அவங்க தேவனுடைய வார்த்தையை விக்கிறார்கள். हम कभी भी बेचना नहीं चाहिए. நம்ம எப்பவும் விற்க கூடாது. हम प्रभु का वचन को खरीदना है. நம்ம தேவனுடைய வார்த்தையை வாங்க வேண்டும். We should never sell the truth. நம்ம உண்மையை விற்க கூடாது. अगर कोई बेचता है, அப்படி யாரும் வித்தாங்கன்னா उसके पास मत जाओ. அவங்கட்ட போகாதீங்க. उसका अनॉइंटिंग आपके अंदर भी आ जाएगा. அவங்களுடைய அபிஷேகம் உங்க மேலே வந்துரும். वो अनॉइंटिंग किसका अनॉइंटिंग है? அது யாருடைய அபிஷேகம்? यूदास इस्करियोत का अनॉइंटिंग है. யூதாஸ் காரியத்தோட वो அபிஷேகம். अनॉइंटिंग किसका अनॉइंटिंग है? அந்த அபிஷேகம் யாருடையது? मैराइन स्पिरिट का अनॉइंटिंग है. அது சமுத்திரத்தின் ஆவியின் அபிஷேகம். वो उस पे वो अनॉइंटिंग किसका अनॉइंटिंग है? அது யாருடைய அபிஷேகம்? अबदोन का अनॉइंटिंग है. அபதோனுடைய அபிஷேகம். उनके पास जाके सीखने का जरूरत ही नहीं. அவங்கட்ட போய் படிக்க வேண்டிய அவசியம் அல்ல. इसलिए पौल ने कहा, அதுக்காகவே பவுல் சொல்கிறார். गलाती का पुस्तक, கலாத்தியரின் புத்தகம் पहला अध्याय 12 वचन पढ़ेंगे. முதலாம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். क्योंकि वह मुझे मनुष्य की ओर से नहीं पहुंचा और न मुझे सिखाया गया, पर यहोशू मसीह के प्रकाशन से मिला. ना तो मुझे कोई इंसान ने सिखाया, எனக்கு எந்த மனிதனும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ना तो कोई इंसान ने मुझे बताया. எந்த மனிதனும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. यहोशू मसीह ने मुझे सिखाया करके बोल रहे हैं. யெகோவாவே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று पौल சொல்கிறார். कहता है, பவுல் சொல்கிறார், कोई इंसान के प्रभावित में मैं नहीं सीखा, எந்த மனிதன்ட்ட இருந்து நான் படிக்கவில்லை. लेकिन
मसीह ने खुद मुझे सिखाया। ஆனா கிறிஸ்துவே எனக்கு சொல்லி கொடுத்தார். आज आपको प्रभु सिखाएंगे। இன்னைக்கு உங்களுக்கு தேவன் சொல்லி கொடுப்பார். आप किसी को पास पैसे दे के सीखने की जरूरत नहीं है। யார்கிட்டயும் காசு கொடுத்து நீங்க படிக்க வேண்டிய அவசியம் आज இல்லை. बहुत से लोग उसका इन्फ्लुएंस में हैं। அநேகர் அந்த கட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். ये है मैरिन स्पिरिट का पहला स्पिरिट। இது சமுத்திரத்தின் ஆவியின் முதல் ஆவி.